திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தைப்பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை முன்னிட்டு அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதோடைய காட்சி நாம் பார்த்து வருகிறோம். மேலும் அண்ணாமலையார் திருக்கோயில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் நடை திறக்கப்பட்டதும் பக்தர்கள் கிழக்கு திசை அமைந்துள்ள ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுரம் வழியாக செல்கின்றனர். மேலும் அண்ணாமலையார் திருக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயக்கருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாலும் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வருவதாலும் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநில பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை புரிந்ததால் தற்போது கூட்டம் அதிகரித்து வருகிறது. மேலும் பௌர்ணமி நாள், அதாவது நேற்று பௌர்ணமி முடிந்ததும் இன்று தை திருநாள், பொங்கல் திருநாள் மற்றும் தொடர் விடுமுறை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கிரிவலம், அதாவது அண்ணாமலையார் தரிசனம் செய்த பின்னர் தொடர்ந்து கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள மலையை 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.